ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்தம் மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 8 பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதம் 47. ஸ்ரீநாகஊச்சுஹு ஏன பாபேன ரத்னானி ஸ்ரீரத்னானி ஹிருதானின தத்வக்ஷக பாடனேன சாம் தத்தானந்த நமோஸ்துதே. ஒன் பை வேர்ட் மீனிங். ஸ்ரீ நாகா ஊச்சுகு, பாம்புகள் போல காணப்படும் நாகலோக வாசிகள் கூறினார்கள். ஏன எவனால், பாப்பேன பெரும் பாவியான, ரத்னானி எங்கள் தலைகளில் உள்ள ரத்தினங்களும், ஸ்திரீ ரத்னானி அழகிய மனைவிகளும், ஹிருதயானி அபகரிக்கப்பட்டனவோ, ந எங்களுடைய தத் அவனுடைய வக்ஷ பாடனேன மார்பை பிளந்ததால், ஆசாம் கடத்தப்பட்ட எல்லா பெண்களுக்கும், தத்த ஆனந்த பகவானே தாங்களே ஆனந்த ஊற்றாவீர், நம எங்களுடைய பணிவான வணக்கங்கள், அஸ்து உரித்தாகட்டும், தே தங்களுக்கு. டிரான்ஸ்லேஷன். நாகலோக வாசிகள் கூறினார்கள், மகா பாவியான இரண்யகசிபு எங்கள் தலைகளிலுள்ள இரத்தினங்களையும் எங்களுடைய அழகிய மனைவிகளையும் அபகரித்து சென்றான். இப்பொழுது அவனுடைய மார்பு தங்களுடைய நகங்களால் கிழிக்கப்பட்டதால் தாங்கள் எங்களுடைய மனைவிகளுக்கு ஆனந்த ஊற்றாக மாறிவிட்டீர்கள். இவ்விதமாக நாங்கள் இணைந்தாற் போல தங்களுக்கு எங்களுடைய பணிவான நமஸ்காரங்களை சமர்ப்பிக்கிறோம். பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். தனது மனைவியையும் செல்வத்தையும் பறிகொடுத்த யாராலுமே அமைதியாக இருக்க முடியாது. இந்த மண்ணுலகத்திற்கும் கீழே உள்ள நாகலோக வாசிகளுடைய மனைவிகளும் செல்வமும் இரண்யகசிபுவால் அபகரிக்கப்பட்டதால் அவர்கள் மிகுந்த கவலைக்குள்ளாகி இருந்தார்கள். இப்பொழுது இரண்யகசிபு கொல்லப்பட்டு அவர்களுடைய மனைவிகளும் செல்வமும் திருப்பிக் கொடுக்கப்பட்டதால் அவர்களுடைய மனைவிகள் எல்லோரும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார்கள். இரண்யகசிபுவின் மரணத்தால் பல்வேறு லோகவாசிகளின் துயரம் நீங்கியதால் அவர்கள் பகவானுக்கு தங்களது பணிவான வணக்கங்களை தெரிவித்து கொண்டார்கள். இன்று அசுரத்தனமான அரசாங்கங்களின் காரணத்தால் இரண்யகசிபுவால் விளைவிக்கப்பட்ட அதே போன்ற தொல்லைகள் உலகம் முழுவதிலும் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றன. ஸ்ரீமத் பாகவதத்தின் 12ஆம் ஸ்கந்தத்தில் கூறப்படுவது போல கலியுக அரசாங்கங்களை சேர்ந்தவர்கள் அயோக்கியர்களையும் கொள்ளைக்காரர்களையும் விட எவ்விதத்திலும் மேலானவர்களாக இருக்க மாட்டார்கள். இவ்விதமாக ஒரு புறம் உணவு பஞ்சத்தினாலும் மறுபுறம் அதிகமான அரசாங்க வரியினாலும் மக்கள் அலைக்கழிக்கப்படுவார்கள். அதாவது இந்த கலியுகத்தில் உலகின் பெரும்பகுதியிலுள்ள மக்கள் இரண்யகசிபுவின் கொள்கைகளையுடைய ஆட்சிகளால் சதா தொந்தரவு செய்யப்படுகிறார்கள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 8 பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதம் 47 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே போல்.